இங்க ஜெயாவோட வீட்டுக்கு வந்த சுந்தரோட அப்பா அம்மாவும் சுந்தர் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவன் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்ற மாதிரி இன்னுமே சுந்தர ரொம்பவே முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இங்க ஜெயா கிட்ட சந்திரசேகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க பவானியும் இதுக்கு மேல இவங்கள முட்டாளா ஏமாற வரக்கூடாது, ஏன்னா ஒரு முட்டாளா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டேன், இதுக்கு மேல இவங்களை திருத்தி ஆகணும்னு சொல்லிட்டு எங்க பவானி ரொம்பவுமே கோபத்தோட இங்க சுந்தரோட அப்பா கிட்ட, இங்க பாருங்க நீங்க உண்மையிலுமே முட்டாள்தனமா உங்க பையனை நம்பிட்டு இருக்கீங்க, அவர் பயங்கரமான பிரச்சனை பண்ணி வச்சிருக்காரு, சொல்லப்போனா என்ன தவிர எத்தனையோ பொண்ணுங்க கூட தப்பா நடந்திருக்காரு, அதுவும் அந்த பொண்ணுங்களை அவங்களோட அனுமதி இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடக்க ட்ரை பண்ணியிருக்காரு, அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு, அதை விட முக்கியமா எங்களோட கம்பெனி பணத்தை அவர் 60 லட்ச ரூபா வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல 60 லட்ச ரூபா வரைக்கும் அவர் கையாடல் பண்ணியிருக்காரு, இந்த அளவுக்கு கேடு கட்டவனை நீங்க நல்லவன் நல்லவன் சொல்லி என்ன சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோடு சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் வந்து சுந்தரோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்களையும் அப்படியே மயங்க போய் கீழே விழுந்துடுறாங்க. உடனே அங்க இருக்கிற ஜெயா சந்திரசேகர் எல்லாருமே உடனே முன்னாடி வந்து தண்ணியெல்லாம் எடுத்து அவங்க முகத்துல தெளிச்சு அவங்கள மயக்கத்துல இருந்து எழுப்புறாங்க. ஆனா எங்க சுந்தரோட அம்மாவும் பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பையனை ஒரு நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவனா இருப்பான் நான் நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கானே, சொல்ல போனா உங்க வீடு என் பையனுக்கு ஒரு நல்ல வீடா இருக்கும், நீங்க என் பையனை நல்லாவே பார்த்துக்குவீங்க நம்பிதான் என் பையனை உங்களை வீட்டோட மாப்பிள்ளையா நான் அனுப்பிச்சு வச்சேன், ஆனா அவன் இங்க வந்து உங்க எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கானே, அப்படிப்பட்ட துரோகியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்க சுந்தரோட அப்பாவும் நீ கவலையப்படாதமா, நான் பார்த்துக்கிறேன், அவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட அவருமே இந்த பக்கம் சுந்தரோட அம்மாவை கூட்டிட்டு அங்கிருந்து சுந்தர பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க பவானியுமே இங்க பாருங்க இவங்க 2 பேர் போற கோபத்தை பார்த்தா மாப்பிள்ளை ஏதோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் போய் எப்படியாவது மாப்பிள்ளையை காப்பாற்றணும், மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என்ன இருந்தாலும் சுந்தர் தப்பு பண்ணவர் தான், பட் இருந்தாலும் அவரை சரி செஞ்சு மறுபடியும் நம்ம பொண்ணோட வாழ்க்கையோட சேர்க்கணும், அதான் நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சந்திரசேகருக்கும் சக்திக்கும் ரொம்பவே கோபம் வந்துருது. அப்ப சந்திரசேகர் ஜெயாவோட கணத்துல பலார்னு ஒரு அற விட்டுட்டு, அறிவில்லை உனக்கு, சொல்லப்போனா இவ்வளவு கேடுத்தனம் பண்ண அவனை போய் நல்லவன்ற, எல்லா நல்லதும் பண்ண பொண்ணியே கெட்டவன் சொல்லி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு சாடிஸ்டா நான் பார்த்ததே கிடையாது, நீ இப்படியே இரு, நீ என்னமோ பண்ணு, நீ சுந்தர போய் சமாதானப்படுத்துவியோ இல்ல மறுபடியும் அந்த ஆள்கிட்ட போய் காலில் போய் விழுவியோ, அது எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்களுக்கு தேவை முத்தையா வெளியில வரணும், முத்தையாவை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க சக்தியை கூப்பிட்டு சந்திரசேகருமே டைரக்டா அங்கிருந்து கிளம்பி முத்தையாவை பார்க்கறதுக்காக அங்க ஸ்டேஷன் போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சண்முகமும், ஏமா இப்படி பண்றீங்க, அப்பா சொன்ன மாதிரி அப்ப நீங்க ரொம்பவே மோசமானவங்களா இருக்கீங்க, சுந்தர் இவ்வளவு தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சு மறுபடியும் எதுக்கு நீங்க சுந்தருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவரை சரி செஞ்சு மறுபடியும் எதுக்கு பவானியோட வாழ்க்கையில சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, இது உங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்ற மாதிரி சண்முகம் கேட்கிறாரு. ஆனா இது கேட்ட உடனே இந்த பக்கம் ஜெயாவுமே, இங்க பாரு எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு சுந்தர் கண்டிப்பா மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு வந்தாகணும், இல்லைன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுண்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் பவானி நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பவானியுமே இந்த பக்கம் ஜெயாவை பார்த்து, உண்மையிலுமேமா அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு சுத்தமா அறிவும் கிடையாது, அதே நேரம் நீங்க ரொம்பவே மோசமான சுயநலவாதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே இது கேட்ட ஜெயாவுமே, இங்க பாரு பவானி, இந்த மாதிரி விஷயத்துல நீ கோவப்படாத, உன் லைஃப் சரி செய்ய தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னன்னு அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் உங்க அப்பா கூடயும் உன் தம்பி கூடயும் சேர்ந்துட்டு இப்படி பேசாத, உன் லைஃப் உனக்கு ரொம்ப முக்கியம், உனக்கு இப்ப சுந்தர் அவசியம் இல்லாம இருக்கலாம், ஆனா சிவானிக்கு கண்டிப்பா சுந்தர் அவசியம், சிவானி சுந்தர் இல்லாம இருக்க முடியாது, இந்த சொசைட்டில ஹஸ்பண்ட் இல்லாம யாராலையும் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பவானியோ, இந்த மாதிரி ஒரு கேடு கட்டம் கூட வாழ்றதுக்கு இந்த சொசைட்டில நான் கடைசி வரைக்கும் தனியா கூட வாழ முடியும், ஏன்னா என்னால தனியா இருந்தா எந்த ஒரு நிலைமையிலையும் தனியா நின்று போராட முடியும், ஆனா ஒரு துரோகியை கூட வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது, என் குழந்தையும் நிம்மதியா என்னால பார்த்துக்க முடியாது, என் லைஃப்ல முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க பவானி ஒரேடியா ஜெயாவோட வாயை அடைச்சிட்டு அங்கிருந்து டைரக்டா கிளம்புறாங்க. ஆனா இதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஜெயாவுமே, இவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம முதல்ல போய் மாப்பிள்ளையை பார்ப்போம், மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாம அவங்களை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் அடிச்சு பிடிச்சி டைரக்டா கிளம்பி இந்த பக்கம் சுந்தரோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சந்திரசேகரும் சக்தியும் டைரக்டா ஸ்டேஷன்ல போய் இந்த பக்கம் முத்தையாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருமே, யாருங்க தேடுறீங்க, உங்களுக்கு யார் வேணும், நீங்க முதல்ல யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் சந்திரசேகர், சார் இப்போ முத்தையான்னு ஒருத்தரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, இந்த மாதிரி ஜெயலட்சுமி வீட்டு வாசல்ல உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டருமே, ஓ அந்த ஆளா, நீங்க வேற, அந்த ஆள் இங்க ஸ்டேஷன்லாம் கிடையாது, அந்த ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் நெஞ்சு வலின்னு சொல்லி நெஞ்சை படுத்துட்டு விழுந்துட்டான், எங்களுக்கு வேற தேவையில்லாத பிரச்சனை, அந்த ஆளை நாங்கள் அடிக்கவும் இல்லை ஒன்றும் பண்ணலை, சும்மா வெளியில இருந்து வரும்போது கையில தான் அடித்தோம், அதுக்குள்ள என்ன ஆச்சோ தெரியல, அவன் நடிக்கிறானா இல்லை உண்மையிலுமே அவனுக்கு நெஞ்சு வலியான்னு கூட தெரியல, நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னு சந்திரசேகர் சக்தி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. சரிங்க நாங்கள் அங்கே போய் அவரை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வேகமாங்கிறது கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டரும், இருங்க அங்கே போய் யாரை பார்க்குறீங்க, அங்கெல்லாம் போய் நீங்கள் அவரை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் மேலே கேஸ் ஃபைலாக இருக்கு, அவர் இன்னும் எங்க கஸ்டடியில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னு சந்திரசேகருமே, இங்க பாருங்க
ஜெயலட்சுமி என்னோட ஒய்ஃப் தான், அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், அந்த கேஸை வாபஸ் வாங்கி அவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா அந்த இன்ஸ்பெக்டரும், என்ன சார் இது, உங்கள் இஷ்டத்துக்கு கேஸை கொடுக்குறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாபஸ் வாங்குறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எல்லாம் பண்ண முடியுமா, சட்டம் என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சக்தியுமே ரொம்பவே தன்மையா, எங்க பாருங்க சார், அவர் என்னோட மாமனார் தான், ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையில அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு அவரை வெளியில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அந்த கேஸையும் வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸுமே, சரிங்க நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்குங்க, அங்கே செக்யூரிட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருங்களை நான் வர சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயிலையும் கொடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் போலீஸும் தன்னோட போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி, இங்கே பாரியா அந்த ஆள் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, அந்த ஆளை விட்டுட்டு நீங்கள் வாங்க, அதை அவங்களே போய் பார்த்துக்கிட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் போலீஸையும் வர சொல்லிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்கே ஜெயாவுமே இந்த பக்கம் சுந்தரோட வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு போன இங்கே சுந்தரோட அப்பா அம்மாவுமே இங்கே சுந்தரை பார்த்துட்டு பயங்கர கோபத்தோட அவர் அப்பா டேரக்டாக சுந்தரோட கணத்தில் பலார்னு ரெண்டடி அடிச்சுட்டு, ஏன்டா துரோகி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கேடா, உன்னோட சொந்த குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்கே சுந்தரை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுந்தருமே இந்த பக்கத்தை அப்பா அம்மாவுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவங்களை எப்படி ஏமாத்திரலான்னு சொல்லிட்டு, அப்பா அந்த வீட்டில் சொல்கிற எதையுமே நம்பாதப்பா, இந்த மாதிரி அவங்க என் மேலே பொய்யா பழி சுமத்துறாங்க, என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக அவங்க பயங்கரமாக திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான், அது இல்லாமல் சக்தியும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி என் பேரையும் கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, நீ வேணா வெண்ணிலாட்ட கேள் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி வெண்ணிலாட்ட கேட்க சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து சுந்தரோட அப்பாவுமே வெண்ணிலாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு, யாரு நீ வந்து ரொம்ப நல்லவளா, நீ என்ன தப்பு பண்ணங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதையும் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி எங்கள் வெண்ணிலா மேலேயும் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சுந்தருமே இதுக்கு மேலே இந்த பிரச்சனையே போவிடக்கூடாதுன்னு சொல்லி, அப்பா இங்கே பாருப்பா, இந்த பிரச்சனையை நான் மறுபடியும் சரி பண்ணி கண்டிப்பாக பவனோட சேர்ந்துருவேன், எக்காரணத்தை கொண்டு நான் பவனியை விட்டு இருக்க மாட்டேன், ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இது வந்து என் மேலே சுமத்தப்பட்ட பழி, நான் இந்த தப்பை பண்ணலை அப்படின்ற மாதிரி மறுபடியுமே சுந்தர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சுந்தரோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவர் மொபைலில் எடுத்து வந்த அந்த வீடியோவை சுந்தர் கிட்ட காட்டிட்டு, ஏன் சுந்தர் அப்போ இது உண்மை இல்லையா, இது பொய்யா, இதை வந்து ஜெயலட்சுமி குடும்பத்தில் இருக்கவங்க உன்னை நடிக்க சொன்னாங்களா, நீ நடிச்சியா அப்படின்ற மாதிரி ஆதாரத்தோட காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே தான் இந்த பக்கம் சுந்தருக்கு புரியுது, அப்போனா நம்ம கெட்டவன் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சுந்தரமே, ஆமாப்பா நான் தான் எல்லாம் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுன்ற, அவ்வளோதான், இதை சரி செய்யறதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன், அந்த வழிப்படி நான் சரி பண்ணிக்குவேன், சம்மந்தம் இல்லாமல் என் விஷயத்தை தலையிடாத, நான் நல்லவன் நினச்சிட்டு இருந்தீங்க, சரி நான் கெட்டவன் தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதானே, விடுங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்ற மாதிரி சுந்தர் ரொம்பவே தெனாவட்டாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்டுட்டு இருந்த சுந்தரோட அப்பா மறுபடியும் சுந்தர் அடிக்கிறதுக்காக கை வாங்கும்போது சுந்தர் கரெக்டாக சுந்தரோட அப்பாவோட கையை பிடிச்சி, என்ன மறுபடியும் கை வைக்க போறீங்களா, இங்கே பாருங்க வயசானவங்கன்னு பார்க்குறேன், ஒழுங்காக விட்டுட்டு நவுந்துருங்க, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி இங்கே சுந்தரோட அப்பாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ மறுபடியும் சுந்தரோட அப்பா, ஏண்டா உன்னெல்லாம் வந்து தூக்கி வளர்த்ததுக்கு அன்னைக்கே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்கண்டா, இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்ய உனக்கு எப்போ மனசு வந்துச்சுன்னு மறுபடியும் சுந்தரை பிடிச்சி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் இங்கே சுந்தரமே சுந்தரோட அப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல், இங்கே பாரியா மறுபடியும் என் மேலே கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காத, புரியுதா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், என் பிரச்சனை எனக்கு சால்வ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே அந்த பொண்ணி தான், அந்த பொண்ணியை பிடிக்கிறதுக்கு என் ஆளுங்க ஃபுல்லாக வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க, என் ஆளுங்க கையில் மட்டும் அந்த பொண்ணி கிடைச்சிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவளை அசால்ட்டாக சமாளிச்சுட்டு அவளை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சுந்தர் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் இப்படி சுந்தர் பேசிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே வாசல் நின்று ஜெயாவும் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே சுந்தருமே, அந்த பொண்ணியை நான் உயிரோட விட்டாதான் இதுக்கு மேலே பிரச்சனை, அவளை இதுக்கு மேலே நடமாடவே விடக்கூடாது, அவளை எப்படியாவது பிடிச்சி கொலை பண்ணணும், அவளை கொண்டுட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே சுந்தரும் பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்கு, அப்போனா உண்மையிலுமே நம்ம மாப்பிள்ளை திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இவன் இது விட மோசமாக போயிட்டு இருக்கான், இது வரைக்கும் வந்து அவன் பண்ண தப்பை எல்லாம் தாண்டி இங்கே பொண்ணியை கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டான், இங்கே பொண்ணியை நம்ம எப்படியாவது காப்பாற்றியாக்கணும், பொண்ணி எனக்கு பிடிக்காது தான், அவள் திமிரு பிடிச்சவ தான், பட் இருந்தாலும் அவளை இந்த மாதிரி வந்து சுந்தர் கையில் சாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக வேகமாக இங்கே முத்தையாவை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் போகிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே சந்திரசேகரும் சக்தியும் சேர்ந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க முத்தையாவை பார்க்க போகிறாங்க. அப்போ முத்தையாவும் சந்திரசேகரை பார்த்தோன்னே, எதுக்கு சந்திரசேகர் என்னை பார்க்க வந்த, நான் உயிரோடு இருக்கேனா செத்துட்டேனாங்கிறத பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷனோட இந்த பக்கம் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சந்திரசேகருமே, இங்கே பாரு முத்தையா, உன் மேலே எந்த ஒரு கேஸும் கிடையாது, அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிட்டேன், தயவு செஞ்சு நாங்கள் பேசுறத புரிஞ்சுக்க, நாங்களும் பொண்ணியை தேடிக்கிட்டு இருக்கோம், பொண்ணியோட இந்த நிலைமைக்கு காரணம் நாங்களும் தான், பட் இருந்தாலும் இந்த பொறுப்பை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் பொண்ணியை தேட ஆரம்பிக்கிறோம், தயவு செஞ்சு எங்களுக்கு உறுதுணையாக எங்கள் கூட நில்லு, எங்கள் எதிர நிற்காத அப்படின்ற மாதிரி எங்கள் முத்தையாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஸ்டேஷன் வந்துட்டு இருக்க ஜெயா பயங்கரமாக ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சொல்லப்போனால் ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் பொண்ணி ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணுக்கிட்ட இந்த பக்கம் வந்து எப்படியாவது நம்ம பேசிடலாம், பொண்ணியோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத அவட்ட சொல்லி அவளை எப்படியாவது கூட்டிட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு டேரக்டாக இந்த பஸ் ஸ்டாப்பில் போய் காரை நிறுத்தினாங்க. ஆனால் காரை நிறுத்திட்டு இறங்குற அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் வந்து சுந்தரோட ஆட்கள் வந்து இங்கே பொண்ணியை வாயை பொத்தி இந்த பக்கம் ஒரு காரில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னு இங்கே ஜெயா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு பொண்ணி பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாகுது. தான் கண்ணு முன்னாடி
முன்னாடி இவ்வளவு பெரிய தப்பு நடக்குது, ஆனா இது யாருக்குமே கேட்க தைரியம் இல்ல. இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்றது, எப்படி யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திணற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த விஷயத்தை பத்தி நம்ம சக்தி கிட்டையும் சந்திரசேகர்ட்டையும் சொல்லி ஆகணும், இதுக்கு காரணம் சுந்தர் தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும்ட்டு அடிச்சு பிடிச்சி அவங்களுமே இந்த பக்கம் ஸ்டேஷனை பார்த்து போயிட்டு இருக்காங்க.